சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதனை பதவியிலிருந்து நீக்க திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திமுக மற்றும் திமுகவின் கூட்டணியின் எம்பிக்களை வைத்து நடவடிக்கை எடுப்பதற்கும் அவர்களிடம் கையெழுத்தை பெற்று நாடாளுமன்றத்தில் இதை பற்றி பேசி சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து குடியரசுத் தலைவர் மூலமாக நீதிபதியை பதவியிலிருந்து நீக்க ஸ்டாலின் அவர்கள் முயற்சி செய்து வருகிறார். இது நடக்குமா? டெல்லிக்கு செல்லக்கூடிய அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது ஸ்டாலின் அவர்களது எண்ணம் வேறு, தமிழகத்தில் அது நடக்காது. ஸ்டாலின் அவர்கள் 2026 சட்டசபை தேர்தலில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அண்ணன் தம்பியாக பழகி கொண்டிருப்பவர்களுக்கிடையே பிரச்சனையை ஏற்படுத்தும் விதமாக ஸ்டாலின் அவர்கள் பிரச்சனையை அதிகப்படுத்துவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். மேலும் உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதனை பதவியிலிருந்து நீக்குவது அவ்வளவு எளிதல்ல. ஸ்டாலினாலும் சரி, ராகுல் காந்தியாலும் சரி, இது நடக்காத காரியம். ஏனென்றால் 2/3 பங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கான ஆதரவுகளை கொடுத்தால் மட்டும்தான் பதவியிலிருந்து நீதிபதியை நீக்க முடியும். அதுவும் ஜனாதிபதி தான் அந்த முடிவை எடுப்பார். ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற எம்பிக்களை வைத்து இது சாத்தியமே கிடையாது. நாடாளுமன்றத்தில் 100 எம்பிக்கள் முதலில் கையெழுத்திட வேண்டும், அல்லது மாநிலங்களவையில் 50 எம்பிக்களாவது நீதிபதிக்கு எதிராக கையெழுத்திட்டு அவையை நடத்துவதற்கு அனுமதி கோர முடியும். ஆனால் இது எதுவுமே ராகுல் காந்தியாலோ அல்லது ஸ்டாலினாலோ நடக்காத காரியம் என்பதையும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஏதாவது பிரச்சனையை செய்துதான் ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும், 2வது முறை ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார். நீதிபதியின் மீது அவ்வளவு கோபம் இருக்கிறது ஸ்டாலினுக்கு. மேலும் திமுகவால் இந்த முறை தோல்வி அடைந்த பிறகு அமைச்சர்களாக இருந்தவர்கள் அவர்கள் செய்த ஊழலின் அடிப்படையில் 6 மாதத்திற்குள்ளாகவே புழல் சிறையிலும் திகார் சிறையிலும் அடைக்கப்படுவார்கள் என்பதையும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களவை கூட்டணி எம்பிக்கள் எண்ணிக்கை மொத்தம் 235 இந்தியா கூட்டணியின் எம்பிக்கள். 2/3 பங்கை விட இது குறைவுதான். 362 எம்பிக்கள் இருந்தால்தான் நீதிபதியை நீக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும். ஆனால் தற்பொழுது சிறப்பு தீர்மானம் கொண்டு வருவது ஸ்டாலினால் சாத்தியம் கிடையாது. ஆனால் தமிழகத்தில் இதை வைத்து அரசியல் செய்யலாம் என்பதை தான் ஸ்டாலின் அவர்கள் இதை பயன்படுத்தி வருகிறார் என்று அண்ணாமலை கூறுவது சரியா? நீதிபதியை மாற்றலாமா வேண்டாம்?